தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சஞ்சீவி. அவரிடம் பேசலாம். சஞ்சீவி, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரிடம் வைத்துள்ள கோரிக்கைகளை குறித்து சொல்லுங்க. ராஜலட்சுமி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தொலைபேசியில் பேசினார். அப்பொழுது முதலாவதாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு, அதே போல இந்திய ராணுவம், இந்திய விமானப்படை உள்ளிட்ட படைகளை அனுப்பி இந்த வெள்ள நிவாரணத்திற்கு உதவி செய்ததற்கு நன்றி என்று முதலாவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல இந்த சேதத்தை, வெள்ள சேதத்தை, அதாவது இந்த பொதுவாகவே இது போல மழை பெய்யும் பொழுது சேதம் என்பது அதிகமாகும் போது வெள்ள நிவாரண நிதி மத்திய அரசு சார்பாக வழங்கப்படும். அந்த நிவாரணத்தை பெறுவதற்கு தமிழக அரசு சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்துள்ளார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது மத்திய குழுவை அனுப்பி இந்த வெள்ள நிவாரணம், வெள்ள சேதத்தை பற்றி அந்த குழுவின் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலாவதாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க அந்த ஒரு வரைவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு வரும் 23ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் நடந்த, குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதத்தை குறித்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று தயார் செய்து அந்த அறிக்கையை அனுப்பிவிடுகிறோம் என்று 23ஆம் தேதிக்குள் அனுப்புகிறோம் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆய்வறிக்கையை பெற்ற உடனே மத்திய ஆய்வுக்குழுவை உடனடியாக அனுப்பி இங்கு நடந்த சேதத்தை குறித்து ஒரு மத்திய குழுவை அனுப்பி அந்த அறிக்கை தயார் செய்த பின்னே உடனடியாக அந்த நிதி வழங்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ராஜலட்சுமி, சஞ்சீவி, மத்திய அரசிடம் தொடர்ந்து கோரிக்கைகள் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து தரப்பு கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தவனமா இருக்கிறது. தற்போது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்கிறாங்க? கண்டிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால், இந்த வெள்ளம் வந்த பிறகு கடலூரில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், கடலூர் மற்றும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை நீரால் வெள்ளம் ஏற்பட்டது. அதன் பிறகு பல எதிர்க்கட்சிகள் சார்பாக மத்திய அரசிடம் உதவி கேட்க வேண்டும், தமிழக அரசு தயங்குகிறது, மத்திய அரசிடம் உதவி கேட்டு வெள்ள மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், தற்பொழுது அந்த வெள்ள சேதங்கள் என்பது அதிகமான காரணத்தால், குறிப்பாக தமிழகத்தில் சென்னை மற்றும் இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள சேதங்கள் அதிகமாகவே ஆகிவிட்டது. அதனால் உடனடியாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி வெள்ள சேதத்தை, அதாவது வெள்ள மாவட்டம் என்று அறிவித்து உடனடியாக அந்த நிதியை பெற வேண்டும் என்று பல எதிர்க்கட்சிகளும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்பொழுது அந்த ஆய்வு நேரடியாக வெள்ள மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அதன் பதிலாக இதுபோல மத்திய குழுவை அனுப்பி இந்த இடத்தில் ஆய்வு நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனால் மத்திய குழு இந்த இடத்திற்கு இங்கே நடந்த ஆய்வுகளை நடத்தி, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், அதே போல காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வை நடத்தி வெள்ள சேதங்கள் எதுபோல சேதங்கள் ஏற்படுது, பொருளாதார ரீதியாகவும் சரி எதுபோல சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்ற அறிக்கையை அவர்கள் எடுத்து சென்று பிறகு மத்திய அரசிடம் பேசி, அந்த உள்துறை அமைச்சரிடம் பேசி வெள்ள நிவாரணம் எவ்வளவு வழங்க வேண்டும் என்ற முடிவெடுப்பார்கள். அதற்கு முன்பாக தமிழக அரசு சார்பாக 23ஆம் தேதிக்குள் தமிழக அரசு சார்பாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதாக தமிழக முதலமைச்சர் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே சென்னை மட்டும் இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே தனியாக குழு செயல்பட்டு வருகிறது. அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை குறித்து அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். பிறகு இந்த மாவட்ட ஆட்சியர் சார்பாக அமைச்சகத்திற்கு, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டிற்கு சரியாக அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இந்த அனைத்து அறிக்கைகளையும் சேர்த்து வரும் 23ஆம் தேதிக்குள் தமிழக அரசு சார்பாக மத்திய அரசுக்கு சமர்ப்பித்து மத்திய அரசு பின்பு அதன் குழுவை அனுப்பி ஒட்டுமொத்தமாக அந்த குழு கிட்டத்தட்ட ஆய்வு செய்த பிறகு அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பித்த பிறகு நிவாரண நிதி எந்த அளவுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பார்கள். ராஜலட்சுமி, சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.